அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 68வது பதிவு, பாடல் எண் 124. இப்போ இந்த பாடலில் அந்த 27 நட்சத்திரங்களில் 26வது வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்களை பெற்றிருப்பாங்க, எந்த மாதிரியான உடல் அமைப்பு, எந்த மாதிரியான ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். நித்தம் நீராடி தமருளம் கோலம், நீதிபொன் பிறர்க்கு உபகாரம், வித்தை தாம்பூல பிரியன் சஞ்சாரம், விரிமுல காது மார்புடையன், புத்திமான் மாதற்கு இனியன் சாதுரியன், பொய்யான் மற்றவர் தொழில் புரிவான், உத்தமருக்கு இனியன் வழக்கினில் பலவான், உத்திரட்டாதி நாளானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. இப்போ அந்த இறுதி வரியை பாருங்கள். உத்திரட்டாதி நாளானே அப்படின்னா நாள்னா நட்சத்திரத்தை குறிக்கும். உத்திரட்டாதி நாள் அப்படின்னு சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். உத்திரட்டாதி நாளானே. அப்போ அவனுக்கு எந்த மாதிரியான குணாதிசயம், எந்த மாதிரியான அவனுடைய புத்தி சாதுரியம் முதலடியிலிருந்து விளங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்போ அந்த முதலடியை பாருங்கள். நித்தம் நீராடி, நீர் விளையாட்டுகளில் பிரியமுள்ளவனாக இருப்பான், நீர் விளையாட்டுகளில் சிறப்பாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். தமருளன் அப்படின்னு சொன்னால் உறவினர்கள் நிறைய இருப்பாங்க, சொந்தஞ்சுவங்கள். அப்போ அந்த அளவுக்கு இவன் அன்புடையவனாக இருப்பான், அந்த அளவுக்கு இவன் பிறரை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான், அந்த அளவுக்கு இவன் பிறர் மேலே பிரியம் கொண்டவனாக இருப்பான் அப்படின்னெல்லாம் பொருளாகும். கோலன் ஒரு கொள்கை பிடிப்போடு இருப்பான். கோள் அப்படின்னா கொள்கையை குறிக்கும். எந்த ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்கிறானோ, எந்த ஒரு லட்சியத்தை கொண்டு இருக்கிறானோ, அந்த லட்சியத்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அடைவதற்காக ரொம்ப பிரயாசம் எடுத்துக்குவான், வெற்றி பெறுவான் அப்படின்னெல்லாம் அர்த்தம். அடுத்து அதே முதலடியில் தொடர்ந்து நீதி பொன் பிறர்க்கு உபகாரி அப்படின்னு வருது இல்லையா. நீதினா நீதி நேர்மையை காப்பாற்றக்கூடியவன், அதர்ம வழிகளில் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஈடுபட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். பொன் அப்படிங்கிற போது நிறைந்த செல்வ செழிப்பு, தங்கத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை. பொன்கிற அந்த பொதுவான வார்த்தை பணம், காசு, சொத்து, சுகம், நிலம், வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள், சேமிப்புகள் எல்லாத்தையும் குறிக்கும். பிறருக்கு உபகாரி, அடுத்தவங்களுக்கு உதவுவான், கஷ்டப்படுறவங்களுக்கு இவனால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்கள காப்பாற்றுவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2வது அடிக்கு போகும்போது வித்தை தாம்பூல பிரியன் சஞ்சாரம். வித்தைங்கிற போது கல்வி, கேள்வி, வித்தைகளில் சிறந்து விளங்குவான், அறிவுடையவனாக இருப்பான். ஆயகலைகள் 64ங்கிறது வித்தைகள். அதுகளில் இவன் பல வித்தைகளை கற்று தேர்ந்திருப்பான். தாம்பூல பிரியன் அப்படிங்கிற போது வெத்தலை பாக்கு போடுறதுல பிரியமாக இருப்பான். வெத்தலையும் பாக்கும் சேர்ந்ததை தாம்பூலம் பாக்கு, அதில் சுண்ணாம்பு சேர்த்து சுவைக்கிறதுல பிரியமாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். தாம்பூல பிரியன். சஞ்சாரம் அப்படிங்கிற போது ஒரு இடத்துல உட்காந்து பார்க்குற வேலையை விட பல இடங்களில் சென்று அலைந்து ஒரு தொழிலை செய்வது, அதனால் வருமானம் ஈட்டுவது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்க சனியினுடைய நட்சத்திரம், ஓய்வு எடுக்க மாட்டான், சதா சஞ்சாரி அப்படிம்பாங்கல்ல, எந்த நேரமும் பிரயாணத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. விரிவுல காது மார்பு உடையவன். அவனுடைய காது மடல்கள், அவனுடைய மார்பு எல்லாம் பறந்து விரிந்து பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த 3வது அடியில் புத்திமான் மாதற்கு இனியன் சாதுரியன். நிறைந்த கல்வி வித்தை கற்றவனுக்கு புத்தி எப்போதுமே தெளிவாக இருக்கும். அது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம். புத்திமான் மாதற்கு இனியன், பெண்களால் விரும்பப்படக்கூடியவனா, பெண்களால் பாராட்டத்தக்கவனா, பெண்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றவனா இந்த உத்திரட்டாதியில் பிறக்கிறவன் அமைவான் அப்படிங்குது. சாதுரியன் அப்படிங்கிற போது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பதற்குண்டான சாதுரியம் இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவனுக்கு இருக்கும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். தொடர்ந்து பொய்யான் மற்றவர் தொழில் புரிவானும் சொல்லுது. பொய்யான்னா பொய் பேச மாட்டான், நேர்மையாக இருப்பான், உண்மையை மட்டுமே பேசுவான், மற்றவர் தொழில் புரிவான்.
தான் உண்டு தனக்குண்டு தன் தொழில் உண்டுன்னு இருக்காம அடுத்தவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னாலும் அவங்களுக்கு உதவுகிற வகையில் அவங்களுடைய தொழிலையும் சேர்த்து செய்யக்கூடியவனா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் பரந்த மனம் படைத்தவனா விளங்குவாங்கிறது அர்த்தம். அடுத்த இறுதி அடியில் பார்க்கிற போது உத்தமருக்கு இனியன் வழக்கினில் பலவான். உத்தமருக்கு இனியன் அப்படிங்கிற போது நல்லவங்கள் இவனை கூட அன்பு செலுத்துவாங்க. நல்லவர்கள் எல்லாம் விரும்பத்தக்க நல்ல குணங்களை இவனும் பெற்றிருப்பான் அப்படின்னு அர்த்தம். நல்லவங்க விரும்பணும்னா இவனுக்கு அந்த நல்ல குணங்கள் இருக்கணும் இல்லை. அது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல குணங்கள், மற்றவர்கள் நேசிக்கத்தக்க வகையிலே தன்னை உருவமைத்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம், அந்த மனப்பான்மை, அந்த கல்வி அறிவு, அந்த ஞானம் எல்லாம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உத்தமருக்கு இனியன் வழக்கினில் பலவான். அவன் பேச்சு திறமை மிக்கவனாக இருப்பான். தகுந்த ஆதாரங்களோட தெளிவான கருத்துக்களை மற்றவர்கள் நேசிக்கத்தக்க வகையில் எடுத்து சொல்லக்கூடியவனா அந்த ஜாதகன் விளங்குவான் அப்படிங்குது. அந்த இறுதி அடியில் தான் உத்திரட்டாதி நாளானே அப்படின்னு முடிச்சது நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த உத்திரட்டாதி நாள் என்று சொல்லக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகனுக்கு மேற்கண்டவாறு அந்த குணாதிசயங்கள், அந்த திறமை, அந்த சாதுரியம், அந்த ஞானம் எல்லாம் அமைந்திருக்கும் என்று இந்த பாடலிலே ஜாதக அலங்காரம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்து இறுதியாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம், அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எந்த மாதிரி குணாதிசயங்களை பெற்று விளங்குவார்கள் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.